பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்து கொள்கிறேன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குவது எப்படி என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னென்னவோ செய்கிறோம், ஆனால் ஆண்டவரை முழுவதுமாக எவ்விதத்திலே நாம் வணங்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்தானவர் குழந்தையாக இருக்கும்போது அவரை காண்பதற்காக ஞானிகள் வருகிறார்கள். அந்த ஞானிகள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்காக வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு விண்மீன் காட்சி கொடுக்கிறது. அதை பற்றி தான் இப்பொழுது நாம் இங்கு வாசிக்கிறோம். தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், 9வது வசனத்தை பாருங்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. 10வது வசனம். அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லாம் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். 11வது வசனம். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். ஆமீன். அதாவது குழந்தையை எப்படி வணங்குகிறார்கள் என்றால் நெடுஞ்சான் கிடையாய், அதாவது இப்படித்தான் வணங்கியிருக்கிறார்கள். இதை நாம் யாரும் செய்வதில்லை. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தை ஒரு வடிவத்தில் இருக்கும் பொழுது அந்த அரசர்கள் இவ்விதமாக வணங்குகிறார்கள். பாருங்கள். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் ஆண்டவரை வணங்கும் பொழுது இவ்விதமாக ஆலயத்திலே வணங்க வேண்டும். எத்தனை மக்கள் வணங்குகிறீர்கள், எத்தனை மக்கள் வணங்கவில்லை என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு மேற்பட்டாவது ஆலயத்திற்குள் வரும் பொழுது ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக வணங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே மறந்துவிட வேண்டாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, செய்யுங்கள், பலனடைவீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. ஆமீன்.